உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. 2024ஆம் ஆண்டில் சைபர் குற்றவாளிகளால் மக்கள் 22,845 கோடி ரூபாய்க்கு மேல் இழந்திருப்பதாகவும் இது முந்தைய ஆண்டை விட 206% அதிகம் என்றும் மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்திருப்பது பகீர் கிளப்பியிருக்கிறது. இணைய குற்றங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய்குமார் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் உள்துறை அமைச்சகத்தின் NCRP எனப்படும் தேசிய சைபர் குற்ற அறிக்கையிடல் போர்ட்டல், குடிமக்கள் நிதி சைபர் மோசடி அறிக்கையிடல் மற்றும் மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றின்படி நாடு முழுவதும் மக்களுக்கு இந்த அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இணைய குற்ற புகார்களும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. 2022இல் 10,29,026 இணைய குற்ற புகார்கள் NCRPயில் பதிவு செய்யப்பட்டன. இது 2023இல் 15,96,493ஆகவும் 2024இல் 22,68,346ஆகவும் உயர்ந்திருக்கிறது. 2021இல் அறிமுகப்படுத்தப்பட்ட குடிமக்கள் நிதிசார் இணைய மோசடி புகார் மற்றும் மேலாண்மை நடைமுறை மூலம் இதுவரை 17,82,000 புகார்கள் பெறப்பட்டு 5,489 கோடிக்கு மேலான நிதி மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய குற்ற புகார்களின் அடிப்படையில் இதுவரை 9,42,000த்திற்கும் அதிகமான சிம் கார்டுகளும் 2,63,348 IMEI எண்களும் முடக்கப்பட்டுள்ளன. இணைய குற்ற நடவடிக்கைகளை அடையாளம் காணும் வகையில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களோடு இணைந்து சந்தேகத்திற்குரிய கணக்குகளின் பதிவேடு நடைமுறை 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த கணக்கு தரவுகள் பல்வேறு நிறுவனங்களோடு பகிரப்பட்டதன் மூலம் 4,631 கோடி ரூபாய் பணம் இணைய குற்றவாளிகளிடம் சிக்காமல் பாதுகாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.